ஓம் முருகா மேட்ரிமனி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம சேனலில் வரக்கூடிய வரன் விவரங்கள் அனைத்தும் முற்றிலும் இலவசமானவையே. இது பெண் வீட்டாரின் முழு மன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம். இதில் மணமகள் புகைப்படமானது அவர்களின் பிரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேவை முழுக்க முற்றிலும் இலவசமானவையே. சரி வாங்க, இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரன் பதிவை பற்றி பார்க்கலாம். மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா கல்யாணி. இவங்களுக்கு வயது வந்துட்டு 38 வயது ஆகுது. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் முதலியார் உட்பிரிவை சேர்ந்தவங்க. இவங்களுடைய ராசி வந்துட்டு விருச்சக ராசி. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா எம்சிஏ வரைக்கும் படித்து முடிச்சுட்டு ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் வந்துட்டு மேனேஜராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு மாத வருமானம்னு பார்த்துட்டிங்கன்னா மாதம் 45,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா 2ஆம் திருமணத்துக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவரை இழந்துட்டு இன்றைக்கி தனிமையில் ஆதரவற்று வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுனால தனக்கு மறுவாழ்வுக்கு ஒரு நல்ல கணவர் தேவை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் வந்துட்டு சொந்த வீடு வசதின்ட்டு நல்ல ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு வசதி கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல, வீட்டுடைய மாப்பிள்ளையாக வரக்கூடிய ஒரு நல்ல துணை தேவைன்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு வந்துட்டு அம்மா அப்பா 2 பேருமே இல்லாமல் இப்போ இவங்க தனிமையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு 2 ஆம்பளை பசங்க இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. 2 பசங்களுமே இப்போதைக்கு கான்வென்ட்டில் ஹாஸ்டலில் சேர்த்து விட்டுருக்கிறதுனால ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால இப்போதைக்கு இவங்க தனிமையில் தான் இருந்துகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. தான் மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு நல்ல துணை வந்துட்டு தனக்கு மறுவரனுக்கு தேவைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வந்துட்டு தஞ்சாவூர் பகுதியில் தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. மணமகளுக்கு வந்துட்டு சாதிலாம் தடை இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு விபரத்தையும் அனுப்பிச்சி விட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைட்லேருந்து அஃபிஷியலாக அவங்களும் உங்களுக்கு மின்னஞ்சல் மூலியமாகவே தொடர்பு கொள்ளவும் செய்வாங்க. அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா நதியா. இவங்களுக்கு வயது வந்துட்டு 35 வயது ஆகுது. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் ஜாதி தடையில்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய ராசின்னு பார்த்துட்டிங்கன்னா மேச ராசி, அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிஎஸ்சி வரைக்கும் படித்து முடிச்சுட்டு ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு நர்ஸாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இவங்களுடைய வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு நிலம்ட்டு எல்லா வசதியுமே தனக்கு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் வந்துட்டு தென்காசி பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு கூட பிறந்தவங்க வந்துட்டு ஒரே ஒரு தம்பி மட்டும்தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வீட்டுக்கு ஒரே ஒரு பெண் வாரிசாக இருக்கிறதுனால இந்த மணமகள் வந்துட்டு ஓரளவுக்கு நகையே ஒரு 50 பவுனுக்கு மேலே நகை வந்துட்டு சேர்த்து வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு குழந்தைங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா குழந்தைங்க எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால தனக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவருக்கு வந்துட்டு குழந்தைங்க இருந்துட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு விவரத்தையும் அனுப்பிச்சி விட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைட்லேருந்து அவங்களே தொடர்பு கொள்ளவும் செய்வாங்க.